நீங்க இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அஞ்சலி அக்கா ஏற்கனவே உங்ககிட்ட மனஸ்தாபத்தோட தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க எடுக்கிற முடிவுக்கு தடை போடுற மாதிரி நீங்க ஏன் பேசுனீங்க? அவங்க விருப்பப்படி செய்யட்டும்னு விட்டுற வேண்டியதானே? ஓ, மேடம்க்கு அதான் ப்ராப்ளமா? அந்த கிருஷ்ணா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சலி அக்கா சப்போர்ட் பண்றதா நான் தடுக்கிறது உனக்கு பிடிக்கல. இதெல்லாம் கேவலமா யோசிக்காதீங்க. எப்படிங்க உங்களால மட்டும் இவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுது? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து என்னதான் முட்டாளா கேட்டிருக்கீங்க. நான் ஏன் சொல்றேன்னு அஞ்சலி அக்காக்கு புரியாது. அவங்க ஒரு அப்பாவி. ஆனா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பிசினஸ் பண்ண அஞ்சலி அக்கா இன்வெஸ்ட் பண்ணட்டும்னு சொல்லி எனக்கே வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஐயோ கடவுளே, நான் அஞ்சலி அக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அவங்களோட ஹெல்த்த பத்தியும் மட்டும்தான் நினைச்சு இப்படி எல்லாம் சொன்னேன். அந்த ஏமாத்துக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. போதும் அபி, போதும். ஏற்கனவே நான் பல விதத்துல ஹர்ட் ஆயிருக்கேன். நேசிச்ச, நம்பிக்கை வச்ச எல்லாத்தையும் இழந்து இழந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியும் வெறும் ஜடமா தான் நிக்கிறேன்.